ஃபெலோப்பியன் டியூப் அப்படிங்கிறது கருக்குழாய். இந்த கருக்குழாய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா சினைப்பையிலேருந்து ஒரு முட்டை வந்து வெடிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம், அதாவது 28 நாள் ஒருக்க சைக்கிள் ரெகுலரா இருக்கிறவங்களுக்கு முதல் நாள் மாதவிடாயிலேருந்து கணக்கு பண்ணி அப்ராக்சிமேட்டா 12, 14, 16 இந்த நாட்கள்ல வெடிச்சு வெளியே வரக்கூடிய அந்த முட்டை வெயிட் பண்ற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெலோப்பியன் டியூப். ஸோ ஒரு ஸ்பெர்மும் எக்கும் கலந்துக்கக்கூடிய, அதாவது மீட் பண்ணிக்கக்கூடிய அந்த ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ஃபெலோப்பியன் டியூப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த கருமுட்டையோட ஸ்பெர்ம் நீந்தி போய் அந்த முட்டையை மீட் பண்றதுக்கு தடையா இருக்கக்கூடிய பிளாக்னால அவங்களுக்கு குழந்தையின்மை ஏற்படுது. ஸோ இப்போ ஒரு மாசம் முட்டை வந்து ஒரு ஓவரியிலேருந்து வெளியே வந்துச்சுன்னா அடுத்த மாசம் அதுல இருந்து வெளியே வருது. அப்படிங்கும்போது ஒரு சைடு பிளாக் இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டா இன்னொரு சைடுல கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ மாசத்துல ஒரு வருஷத்துல 6 மாசம் அவங்களுக்கு குழந்தை தங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சான்சஸ் ஆஃப் 50%. ஏன்னா ஒரு சைட் டியூப் பிளாக் இருக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த கண்டிஷன்ல அட்லீஸ்ட் வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா இந்த கண்டிஷன்லயே தான் அவங்களுக்கு குழந்தை நின்றுக்கணும். பட் அதையும் மீறி நிக்கல அப்படின்னா டெஃபினட்டா நம்ம எண்டோமெட்ரியம் திக்னஸை பார்க்கணும்.